وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وبعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى في مكان آخر لقد من الله على المؤمنين إذ بعث فيهم الرسول من أنفسهم إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ்வுக்கே அவருடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீது மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் மீது மற்றும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாகும். அல்லாஹ் மீது கடமையாகிய ஜும்மாவில் வருவதற்காக நாம் எல்லாம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களையும் நம்முடைய இபாதத்துகளையும் மற்றும் நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வாராக பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜும்மாவை முதல்வரையாக ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் நல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அதிகமான அருள்படைகளை செய்திருக்கிறான். நமக்கு அதிகமான அருள்படைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த அருள்படைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்து பார்க்குமாறு நமக்கு கற்றளிக்கிறான். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அந்த நிஅமத்தை நீங்க செய்யுங்க, நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக கட்டளையிடுகிறான். என்ன அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்பதாக சொல்றாங்க. என்னென்ன உங்களுக்கு அல்லாஹ் நிஅமத் செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத எண்ணி பாருங்கள் என்பதாக ரொம்ப அழகு சொல்லவில்லை. ஏன் ஒரு மனிதனால் அது முடியாத காரியம். எது முடியும்? அல்லாஹ் நமக்கு என்ன நிஅமத்தை வழங்கியிருக்கிறான் அதை நாம் நினைத்து பார்க்க முடியும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னால இதுதான் முடியும், அதனால் நீ அதை செய் என்பதாக பல இடங்கள்ல நமக்கு குர்ஆனில் குறிக்காட்டுகிறான். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த கட்டளையின் அடிப்படையில
இதையெல்லாம் இறைவன் நமக்கு ஞானத்தாக வழங்கி இருக்கிறானோ அதை நாம் நினைத்து பார்த்திருக்கிறோம் சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஏன் நினைத்து பார்க்க வேண்டும்? அப்படி நினைத்து பார்க்கும் போது எதையெல்லாம் தீமையான வழிகள் இருக்கிறதோ அந்த தீமையான வழிகள் வந்து நாம் விளைவிடுவோம். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு சொல்லியிருக்கிறான, அப்ப அல்லாஹ்க்கு நான் துரோகம் செய்ய முடியுமா, அல்லாஹ்க்கு நான் மாறு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நாம் தவறுகளை விட்டு விளைவிடும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்கள்ல ஞாபகத்தை என்ன செய்வாங்க சொன்னா சஹாபாக்கள் நிலைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஒரு வேளை உங்களுக்கு சத்தாவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு நபரை வீதியில் பார்க்கிறாங்க, ஒரு யூதனை பார்க்கிறார்கள். முஸ்லிம் கிடையாது, ஒரு யூதன். அந்த யூதனுக்கு கண்ணு தெரியாது, பேச முடியாது, கேட்க முடியாது. அவர் எண்ணிக்கப்படுகிறார், அவரால் எண்ணிக்க முடியவில்லை. அவரை சுற்றி ஈங்கள் மொய்த்துக் கொண்டிருக்கிறது. அவர் எண்ணிக்கப்படுறார், எண்ணிக்க முடியல. அவரை சுத்தி என்ன இருக்குன்னா ஈயா இருக்கு. இன்னொரு சொந்தங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நபர்கிட்ட அல்லாஹ் எந்த ஞானத்தை பற்றி கேட்பான், எந்த அருளை பற்றி கேட்பான்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா எதுவுமே செய்யப்படல, கண்ணு தெரியாது, காதும் கேட்க மாட்டேங்குது, பேசவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனைத்தும் நமக்கு வழங்கியிருக்கிறான். அவரால் எண்ணிக்கப்படுகிறார், எண்ணிக்க முடியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன சொன்னார்? உமரை அவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறார்களா, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறார்களா, அந்த ஞானத்தை அல்லாஹ் கேட்கலாம். நமக்கு தெரியாது அல்லாஹ் எந்த ஞானத்தை கேட்க போறாங்க, நமக்கு தெரியாது. ஆனா அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கலாம் என்பதாக உமர் சுத்தாவரிகள் அவருக்கு அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். இது பல தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு இது போன்ற நகரத்துகளை நினைவுபடுத்தியிருக்கிறார். ஞானத்தை நாம் நினைந்து பார்க்க வேண்டும் என்பதை கட்டளையிட்டிருக்கிறார். இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஞானத்துகளில் மிக முக்கியமான ஒரு ஞானத்து இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு பெரிய ஒரு ஞானம். இஸ்லாத்துக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய ஞானம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவர்களுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். எப்படி தெரியுமா அருள் செய்திருக்கிறார்? இப்னு அஸ்ஃபிஹிம் ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம், அவங்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். உமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே, ஒட்டுமொத்த மக்களுக்கு நாம் எப்படி அனுப்பியிருக்கிறோம்? ரஹ்மத்தாக உன்னை அனுப்பியிருக்கிறோம், ஒரு அருளாக நாம் உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி காட்டுறார். நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் நமக்காக உழைத்தார்கள், நமக்காக பாடுபட்டார்கள், நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, மஸ்ஸலி, எனக்கு உதாரணம் என்னன்னு தெரியுமா? மஸ்ஸலி, என்னுடைய உதாரணம் என்ன தெரியுமா? மஸ்ஸலி ரஜுல், ஒரு மனிதனை போன்று, இஸ்தாஹத நாரா, அந்த மனிதன் நெருப்பை மூட்டுகிறான். நெருப்பை மூட்டிய பிறகு அந்த நெருப்பை நோக்கி சில பூச்சிகள் அந்த நெருப்புல வருது. அவர் என்ன செய்யறார்? அந்த நெருப்புல இல்லாம அந்த பூச்சி அப்படி தடுக்கிறார். அந்த பூச்சி நெருப்புல உடற்புடன் போயிருக்கான், அதை தடுக்கிறார். இதே போன்று இந்த மனிதனுக்கு உதாரணம் தான் நான் உங்களை இடுப்பை பிடித்துக் கொள்கிறேன். சொல்றார், இடுப்பை நான் உங்களை பிடித்துக் கொள்கிறேன், நீங்கள் நரகம் சொல்லாமல் இருப்பதற்காக நான் இடுப்பை பிடிச்சுக்கிறேன். ரசூலுல்லா கையை சொல்ல, ரசூலுல்லாஹி காலை பிடிக்க சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இடுப்பை நான் பிடித்துக் கொள்வேன் சொல்லக்கூடிய காரணம் சொன்னா, என் பிடி வலுவான பிடியாக இருக்கும், உங்களை நான் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்ல மாட்டேன், என்னால் முடிந்தளவுக்கு நான் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏன் நம்முடைய தூதரை
மிகப்பெரிய அருளாக நமக்கு வழங்கி இருக்கிறான்னு சொன்னார். நம்மை அவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ரொம்ப கஷ்டப்படுறார். ஒரு தடவை தனஜத்துடைய நேரத்துல நபிசுல்லாஹு துவா செஞ்சிருக்கிறார், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்துல இருந்த ஆட்சியாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் நீங்க துவா செய்யுங்க, எனக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அந்த இடத்துல ஆயிஷார்கள் நாங்கள் பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா ஆயிஷா செய்த பாவங்களை மன்னித்து விடு, அவர் முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லா பாவத்தையும் நீ மன்னித்து விடு என்பதாக நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷார்கள் பிரார்த்தனை செய்தார். இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். ஹதீஸ்ல இருந்து அவங்க இந்த துஆவை கேட்டு குறைகிறார்கள், அப்படியே சிரிக்கிறாங்க. ரசூலா கேட்கிறாங்க, ஏன் ஆயிஷா இந்த துஆவை கேட்டு நீ சந்தோஷப்படலையா, ஏன் இப்படி செய்ய சொன்ன? ஆயிஷா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நீங்க துஆ செஞ்சீங்க சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான், அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இல்லாமல் அல்லாஹ் நேரடியார்கள் இந்த சமுதாயம் ஏன் நம்முடைய தூதரை மதிக்க வேண்டும், இன்றைக்கு நாம் எப்படி மதித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி நாம் அவரை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எப்படி நாம் அவர் கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கெல்லாம் இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் புறக்கணித்து விட்டு இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்றைக்கு நாம் கொடுக்கவில்லை, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை இன்றைக்கு நாம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, ஆயிஷாவை ஒவ்வொரு தொடர்பிலும் என்னுடைய சமுதாயத்திற்காக இதே பிரார்த்தனை செய்கிறேன். என்ன பிரார்த்தனை? இறைவா, என்னுடைய சமுதாயம் செய்த முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் அவங்க என்னென்ன தவறு செய்தாரோ அந்த தவறுகள் எல்லாம் நீ மன்னித்து இருந்தாக நான் ஒவ்வொருத்தரையும் பிரார்த்தனை செய்கிறேன். இன்னைக்காவது நம்ம யோசிப்போமா? சரி, இன்னைக்காவது நம்முடைய தூதருக்காக இந்த நாள்ல அதிகமான செலவாக்கி சொல்லியிருக்கோமா? ரசூலா சொல்றாங்க, ஒவ்வொரு தொழிலையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு தொழிலையும் என் சமுதாயத்திற்காக இதே பிரார்த்தனை கேட்டிருக்கிறதாக அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த பாருங்க, ஒரு ஹபஷா நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வருகிறார். அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நேரா ரசூலுல்லாஹ் தெரிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எதை நம்பிக்கை கொண்டீர்களோ அதை நான் நம்பிக்கை கொண்டு, நீங்க எதை நீங்கள் அமல் செய்வீர்களோ அதை நான் அமல் செய்தால் உங்களோட நான் சொர்க்கத்தில் இருப்பேனா? அவருக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? எல்லாம் சொர்க்கத்தை கொடுத்து நம்ம ரசூலுல்லாஹி தூரமாக்கிடுவானோ, அல்லாஹ்வுக்கு ஒரு வாக்கியத்தை நமக்கு தராத போவான்னு சொல்லி ஒரு வருத்தம். உடனே அந்த வருத்தத்தோட கேட்கிறாரு, நான் அமல் செய்யறேன், உங்களை நம்பிக்கை கொள்கிறேன், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை தருவானா, பெரிய வாய்ப்பை தருவானா? ரசூலுல்லாஹி அவங்க நிலைமை அறிந்து அவங்க அந்த இடத்துல ஆறுதல் கொடுக்குறாங்க. என்ன வாக்கு சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அல்லாஹ் தருவான். மன்கான லாயிலாஹ இல்லல்லாஹ், யார் லாயிலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்களோ அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை வைத்திருக்கிறான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு அவசரம் சொல்றாங்க, மன்கான சுப்ஹானல்லாஹ், யார் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள் அவருக்கு 1,00,000 நன்மையை எடுக்கிறார். 1,00,000 நன்மையை எடுக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்கான சுப்ஹானல்லாஹ், யார் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்களோ 1,00,000 நன்மை எடுக்கிறான். உடனே அந்த ஹபஷா நாட்டை கேட்கிறாரு, அப்போ நான் மறுத்த நாள் ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாமே, மறுத்த நாள்ல ஈஸியா நம்ம எந்த ஒரு கஷ்டப்படாம ஒரு 5 தடவை நான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், என் நாள் முழுவதும் அதிகமா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி நிறைய நன்மையை பெற்று நான் மறுமையினால தப்பிச்சிடலாம் அப்படின்னு கேட்கும்போது நல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையினால் என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு மனிதர் வருவார், நல்ல அமல்களை கொண்டு வருவார். அந்த நல்ல அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலையில வைத்தார் என்று சொன்னால் அந்த மலை கனவாகி வரும். அப்படி அந்த மலை இறங்கிடும். சூரா தஹர் இந்த சம்பவத்தை ஒட்டிதான் அருளப்பட்டது. இந்த சம்பவத்தை ஒட்டிதான் சூரா தஹர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மலையை வச்சு கணத்தினால அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழே இறக்கிடுவான். ஆனா அந்த அளவுக்கு நன்மை செய்து வரக்கூடியவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் எதை கணக்கிடுவான் தெரியுமா? ஒரே ஒரு ஞாபகத்தையும் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற
1,00,000 நன்மை 10 கோடி நன்மை எத்தனை நன்மை செஞ்சு வந்தாலும் அந்த நன்மைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சமமாக்குவான்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஞாபகத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை சமமாக்கிடுவான். ஒரு நன்மைக்கு அந்த நன்மைக்கு எது ஞாபகத்தை ஒரே ஒரு ஞாபகம் சமமாக விடும். அவனுக்கு பயம் வந்துட்டு உடனே பயம் வந்துட்டு விசுவாசம் திருப்பி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் எப்படி தப்பிப்பேன்? அல்லாஹ் எனக்கு நிறைய ஞாபகம் செஞ்சிருக்கிறாங்க, என் நன்மையை நான் ஒப்பிடும் போது ஞாபகம் தானே முடிஞ்சிருக்கும், நான் எப்படி தப்பிப்பேன்? நான் எப்படி ஒவ்வொரு சொர்க்கத்தில் இருப்பேன்? ஆசையை பாருங்க, சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்க, என்ன ஆசையா இருந்து ஏதாவது செஞ்சு ஏதாவது நன்மை செய்து எப்படியாவது நான் அல்லாஹ்வுடைய தூதன் நிச்சயமாக சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அப்போதாலுமே இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த அருள் மூலமாகத்தான் நமக்கு எல்லா விதமான சுலபமான விஷயத்தை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். நான் அந்த இறைவின் மூலமாகத்தான் மறுநாள் சொர்க்கத்துக்கு போறேன், எப்படியாவது என் மூலம் இருக்கிறேன் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று ஆசைப்பட்டு அந்த நபரை கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி நான் தப்பிப்பேன்? சொல்றாங்க, அல்லாஹ் நமக்கு செய்த அருள் தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் சொல்ல முடியும். திருப்பி அவர் கேட்கிறாரு, இப்ப நான் எப்படி உங்களை பார்க்கிறேனோ, இப்ப நான் எப்படி உங்களை பார்க்கிறேனோ நீங்க என்னை எப்படி பார்க்கிறீங்களோ? கேள்வி பாருங்க, நான் உங்களை பார்க்கிறது அது மட்டும் போதாது, சொர்க்கத்துல நீங்க என்னைய பார்க்கணும், இது ரெண்டும் தேவை. எப்படினா இப்ப உங்களை பார்க்கணும், நீங்க என்ன எப்படி பார்க்கிறீங்களோ அதே போல நீங்கள் சொர்க்கத்தை பார்ப்பீர்களா? நான் சொன்னாங்க, ஆமா நான் சொர்க்கத்தை இது போன்றுதான் நடந்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த சஹாபி அழுது கொண்டே போனார்கள். எல்லாம் அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் இறைத்தூதர் நம்முடைய தூதர் நாம் இந்த உலகத்துல முஸ்லிமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதர் மூலமாக தான் நமக்கு அருள் வழங்கினான், இந்த தூதர் மூலமாக தான் ரப்பல் ஆலமீன் உதவி செய்தான். அப்படிப்பட்ட இறைத்தூதரை இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்வோம், இன்னொரு பகுதியை விட்டுறோம். இதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம், இதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். மன்னிக்க சொன்னாங்க, அதனால மன்னிச்சுக்குவோம். முஸ்லிம் அப்படி நடக்க சொன்னாங்க, அதனால நடந்துக்கிடுவோம். எப்போதுமே மன்னிப்பின் உருவமாக இருந்தாரு, அதனால நம்ம அதைத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் சொல்லி இன்றைக்கு ஒரு பகுதியை மட்டும் ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இறைத்தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹ் எப்படியும் சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினார்கள். உதாரணத்திற்கு பத்ர் போர் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்துல பத்ர் போர் முடிந்த பிறகு அபூபக்கர் மகன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அபூபக்கர் சொல்றாங்க, தந்தையே பத்ர் போர்ல உங்களை கொலை செய்வதற்கு எனக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சது, ஆனா நான் என்னுடைய வாப்பாய்க்கு முடித்தேன், என்னை விற்றெடுத்த தன்மை என்பதாக நான் விட்டுட்டேன். இதே அபூபக்கர் சொல்றாங்க, எப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்க வேண்டும் பாருங்க. அபூபக்கர் சொல்றாங்க, மகனே பத்ர் போர்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா போதும், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா போதும் உன்னை நான் வெட்டியிருப்பேன், இன்னைக்கு வெட்ட வேண்டாம், அப்படி வாய்ப்பு இல்லை. நீ சர்வ சாதாரணமாக ஹதீஸுக்கு புறநாக நடக்கிறான், மார்க்கத்துக்கு புறநாக நடக்கிறான் அப்படி நம்ம சொன்னாலே நம்மளை எப்படி சொல்லிடுவாங்க, இவன் ஒரு ஆளான்னு சொல்லிடுவாங்க. இவன் மார்க்கத்துக்கு புறநாக நடக்க நான் எப்படி அவன் முகம் கொடுத்து பேச முடியும், நான் எப்படி அவன் நல்ல விதமாக பழக முடியும், அவன் தான் ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கிறான அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவன் தான் மோசமான ஆளு, இன்னைக்கு இவன் தான் கேடு கட்டவன் ஆளு. அதே பத்ர் போர்ல அபூபக்கர் பல தடவை ஒரு நபரை வெட்டுவதற்கான வாய்ப்பு கிடைச்சு அவங்க அப்படியே தப்பிச்சு போறாங்க. ஒரு கிட்டத்துல அவங்க முடியல, பார்க்கிறாங்க இவர் எங்க ஆளுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு, சரி இனிமே நம்ம என்ன செஞ்சிருப்போம், இவரை வெட்டினோம் சொல்லி அவங்க அவரை வெட்டி விடுகிறார்கள். யாரை வெட்டினாங்க, அவரை பெற்றெடுத்த தந்தையை வெட்டினாங்க. ஏன் வெட்டினாங்க, என்ன காரணம், நீ எதிர்த்து வந்தது யாரு தெரியுமா, என்ன எதிர்த்து வந்தது அல்லாஹ் எதிர்த்து வந்திருக்கிற, நீ எதிர்த்து வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதிராக,
ஒரு வார் ஓங்கியது எதற்கு? யாருக்கு எதிராக? என் தூதரை கொலை செய்யறதுக்காக ஒரு வார் ஓங்கியது. அப்ப நான் சும்மா இருக்கனா? நீ யாரா இருந்தாலும் சரி உன்னை நான் கொன்றவன் சொல்லி தந்தையே அந்த கொலை செய்தார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனா சொன்னா அதான் மிகப்பெரிய கொடுங்கோலன். மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடியவர்கிட்ட நாம் முகம் கொடுக்கவில்லை சொன்னால், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடியவர்கிட்ட சரியாக நாம் பேசவில்லை சொன்னா, இன்னைக்கு அவன் தான் மோசமானவன், அவன் நம்ம முஸ்லீமே இல்லை அப்படின்னு ஒரு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு நம்ம இடத்துல பரவலாக ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா, நான் என் தூதரை எப்படி கண்ணியப்படுத்துகிறேன், எப்போதற்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் அழகாக சொல்லிட்டாங்க, யா அய்யுஹன் நபி, நபியே ஜாஹிதுல் குஃபார வல் முனாஃபிகீன், நீ யாருக்கு எதிராக தெரியுமா போர் செய்ய வேண்டும்? யாரெல்லாம் குஃபாராக இருக்கிறார்களோ அல்லாஹ் அதோட நிப்பாட்டல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதோட நிப்பாட்டவில்லை. ஒரு முனாஃபிகீன், முனாஃபிகீன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜாஹிதுல் குஃபார வல் முனாஃபிகீன், முனாஃபிகீன் நீ சண்டையிலே, குஃபாரோட நீ சண்டையிலே. அடுத்ததான் அல்லாஹ் சொல்றான், அவ்விடத்தில் நீ கடிந்து கொள்ளும்பதாக சொல்லி காட்டுறான். கடிந்து சொல்றான். இப்ப நம்ம ஒரு முனாஃபிகை பத்தி சொன்னா, அவன் முனாஃபிகா இருக்கிறாங்க, மார்க்கத்துக்கு எதிராக பேசுறாங்க, அவன் சரியில்லைங்க, நபித்தோர்கள் இருக்கிறான், சஹாபாக்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும்னா நம்ம தான் இன்னைக்கு மோசமானாங்க. நம்மதான் இன்னைக்கு மோசமானாங்க. நம்ம யார் எந்த லட்சம் வருவோம்? எப்படிப்பட்ட இடத்துக்கு தெரியுமா? இப்படி சொன்னாலே போதும். இப்படி சஹாபாக்கள் திட்டுறாங்க அப்படி சொன்னாலே நம்ம யார் தெரியுமா? சூரியனுக்கு முட்டு கொடுக்குறாங்க, சூரியனுக்கு முட்டு கொடுக்குறாங்க. சொன்னாங்க, எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி அல்லாஹ்வுடைய முனாஃபிக்குகள் நடந்துக்கிறாங்க தெளிவாக இருக்கும் போது இதை ஒரு பக்கத்தை அப்படி தெரிவித்து அல்லாஹ்வுடைய இன்னொரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் முஸ்லிம் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களை நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி அல்லாஹ்வை ஷஹீதான பிறகு ஜிந்தாரி அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? நீங்க மட்டும் என்ன செய்யாதீங்க, முன்னாடி நீங்க வராதீங்க. உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது? இப்படி ஒரு நபரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, நீங்க முகத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம எனக்கு யார் ஞாபகம் வரா? ஹம்சாவுடைய நினைவு வருகிறது, ஹம்சாவுடைய நினைவு வருகிறது. சொல்லுவாங்க, என்ன காரணம், ஏன் சொல்றாங்க? இன்றைக்கு நான் எந்த அளவுக்கு இறை தூதரை படிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அறியாமல் இருந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிக்கக்கூடியவர்தான், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யாரை மன்னித்தார்கள், எப்படி மன்னித்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக நடந்து கொண்டார்கள், யாரிடத்தில் கடுமையாக நடந்து கொண்டார்களே நாம் அறிந்து கொண்டு எப்படி அவர் நடந்து கொண்டாரோ அதே போல நடந்து கொள்வது மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட வாக்கியத்தை நம்மளுக்கு வழங்குவாங்க. Alhamdulillah Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa nasi ajma'in. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Karim, ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமானவர்களை மன்னித்திருக்கிறார்கள். அந்த மன்னிப்பை அவர் இஸ்லாமிற்கு வரக்கூடிய காரணமாக இருக்கிறது. ஒருவர் பள்ளியில சிறுநீர் கழிக்கிறார். ரசூலுல்லாஹ் போல அந்த நபரை சில பேர் அழைத்து போகும்போது ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. அவர் முழுமையாக நீங்க சிறுநீர் கழிக்க ஒழுங்க சொல்றாங்க. சிறுநீர் அவர் கழித்த பிறகு அந்த சிறுநீரை நீங்க கழிவுட சொல்றாங்க. கழிவிட்ட பிறகு ரசூலுல்லாஹ் அந்த மனிதனை கூப்பிட்டு பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்டிருக்கின்றதை முழுமையாக விளங்குறாங்க. இவர் போராடு அவருடைய கிராமத்து மக்கள் சொல்றாரு, ஒரு மனிதரை நான் பார்த்தேன், ஒலா பகவனி ஒலா அக்ஷதமணி ஒலா ஹதமணி, அவர் என்னை அடிக்கல, என்னை திட்டல, என்னைய பழி வாங்கவில்லை. இந்த ஒரு காரணத்தினால அந்த கிராமமே இஸ்லாத்துக்கு வந்தது என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு மன்னிப்பு அப்படிப்பட்டது. அதே அல்லாஹ்வுடைய முதல் ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க, என்னுடைய சமுதாயம் 73 பிரிவாக பிரியும். 73 பிரிவாக பிரியும்.
என்னுடைய சமுதாயம் சொல்றாங்க. இதை விளங்க வைப்பதற்காக ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்றாங்க, யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம் இத்தனை பிரிவாக பிரிந்து என்னுடைய சமுதாயம் 73 பிரியும். இதுல 72 நபர்கள், 72 கூட்டம் நரகத்தில் இருக்கும். 72 கூட்டம் நரகத்தில் இருக்கும். யாரு இவங்க? 72 பேர் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க. 72 பேரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவங்க. 5 வக்து தொழுவாங்க, நோன்பு வைக்கிறவங்க தான். ரசூலுல்லாஹ் சொன்னவங்க. இந்த 72 பேர் சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்திலிருந்து 72 பேர் என்ன செய்வாங்க? நரகத்துக்கு போவாங்க. ஒரு கூட்டம் மட்டும் என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு போகும். ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு. சஹாபாக்கள் ஒண்ணு கேட்கிறாங்க. அவங்க அந்த 72 பேர் யாரும் கேட்கல. சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் யாரு? அந்த 72 பேர் கூட்டத்தையும் இன்னும் விளக்கமாக சொல்றாங்க. இவங்க எல்லாம் நரகத்திலேயே